friends, welcome to Thirumagal Samayal. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்க்க வேண்டிய திருக்குறள் பார்த்தலாம். மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, மனசால யார் ஒருவர் தூய்மையாக இருக்காங்களோ அவங்க செய்கிறதே அறமாகும். மற்றபடி நம்ம வாழ்கிற வாழ்க்கை, பேசுகிற பேச்சு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் உள்ள ஆடம்பரத்தை குறிக்கிறது தான் ஆகும். அதான் இதோட மீனிங், சரிங்களா? ஸோ அதனால மனசால எப்போவுமே தூய்மையாக இருக்கணும், அதான் இதில் சொல்ல வராங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படின்னு ஒன்று செக்ஷன் வச்சுருந்தேன். அது என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னா, விச் கிளாஸ் இஸ் ப்ரொடெக்ட் ஃப்ரம் புல்லட் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதோட ஆன்சர் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு கிளாஸ், அதோட பேர், சரிங்களா? ஸோ அதை ஃபஸ்ட் டைமாக ஆன்சர் பண்ணியிருக்கவங்க வந்து குமிஎம் அப்படிங்கிறவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேமா சுந்தர் அப்படிங்கிறவங்க, அடுத்து எஸ்தர் ராஜ் அப்படிங்கிறவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட், நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதுக்காக. ஸோ இன்றைக்கி எங்கே கொஸ்டின் வருதுன்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மசாலா சாயை பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் மசாலா சாயா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டீ தான் இதுன்னு சொல்லலாம். ரொம்ப தலை பாரமாக இருக்கும்போது, அப்புறம் மனசு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் இதை குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படி இதமாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது நடக்குதா அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம், அதில் ஒரு கஷ்டமுமே இல்லை. ஸோ அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனல் எப்போவுமே பார்க்கணும், எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், டேஸ்டியாக சாப்பிட்ணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா டீ செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பட்டை, 3 லவங்கம், ஒரு 7 நல்ல மிளகாய், 5 ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, 3 டீஸ்பூன் டீ தூள், சீனி உங்கள் அளவுக்கு பார்த்து போடுங்க. நான் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பால் 1 கப்பு. நான் இப்போ சொன்ன அளவு வந்து நான் இன்னைக்கு 4 கப்பு மசாலா டீ போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இடிக்கல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டங்களை பொடிச்சுக்கலாம். நல்ல மிளகு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் லைட்டாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் நான் இந்த அளவுக்கு பொடிச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி துண்டையும் பொடிச்சுக்கலாம். இப்போ நான் இஞ்சியையும் இந்த அளவுக்கு தள்ளி வச்சிருக்கேன். இப்போ நம்ம டீ வச்சிடலாம். இப்போ ஒரு டீ பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி, எவ்வளோ டிகாஷன், எவ்வளோ திக்காக குடிப்பீங்கன்னு கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி கூடுதல் வச்சுக்கலாம். நான் வந்து 2.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இன்னையோட கொஸ்டின் பார்த்துடலாம். விச் இஸ் த ஹையஸ்ட் பீக் இன் த வேர்ல்டு அண்ட் வேர் இட் இஸ் சிச்சுவேட்டட்? இந்த உலகத்திலேயே ஹையஸ்ட் மவுண்டன் பீக் எங்கே இருக்குது, அது எங்கே, எந்த இடத்துல இருக்குது, அதோட பேர் என்ன, சரிங்களா? இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைம் நம்ம பொடிச்சு வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம். இது கூடவே இஞ்சி தள்ளி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கோங்க. இந்த 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உங்களுக்கு இது கொதிக்கும் போதே நல்ல மணமாக இருக்கும், நல்லா இருக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சம். இப்போ எனக்கு டீ தூள் நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம சீனி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பால், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு பால் ஊற்றியும் கொதிச்சாச்சு. பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ இறக்கிடலாம். டீயை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா தூக்கி ஆற்றிக்கோங்க.
இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம குடிக்கிற கப்பில் ஊற்றிக்கலாம். இந்த சுவையான மணமான மசாலா டீயை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்து ரிலாக்ஸாக இருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.